டாகுக்கு இப்போ தாங்க மருந்து கொடுக்க போகிறேன். மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மருந்தெல்லாம் ஒரு வாரத்துக்கு மருந்து கொடுத்துருக்காங்க. அதான் நீரோ தாங்க அதுக்கு. இந்த மருந்து டானிக்கு 2 வேளை, இன்னும் 2 மாத்திரை கொடுத்துருக்காங்க. இதை கொடுக்கறது தான் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. யாருக்கும் அவ்வளோவா தெரியாது. நான் தான் எல்லாம் கொடுக்கணும். அப்போலேருந்தே நான் தான் பண்ணுறது. அதனால் இந்த மாத்திரைகளை வந்து டானிக் கூட வாங்கி குடிச்சிட்டு இந்த மாத்திரைக்கு மட்டும் அந்த மற்ற பாட்டிலை எடுத்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கரைச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ தான் கொடுக்க போகிறேங்க. இது மாதிரியா வாயை கட்டி தான் கொடுக்குறது. எப்படி தாங்க கட்டணும், டாகுக்கு மருந்து கொடுக்கும்போதெல்லாம் இப்படி தான் கட்டணும். இந்த நாட்டு வந்து கீழால் வந்துடணும். இதை அப்படியே இழுத்து கொண்டாந்து நாட்டு கீழால் ஒரு முடிச்சு போட்டு இதை இழுத்து கொண்டாந்து 2 காதுகளுக்கு பின்னாடி கொண்டாந்து இப்படி கட்டிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த இழுத்து விட்டுக்கணும். இப்படி இந்த விளிம்பை இப்படி இழுத்துட்டு அங்கே பல்லு வச்சுருப்பாங்க, அதில் அப்படியே குடிச்சிட்டோம்னா அவங்க பாட்டும் குடிச்சிடுவாங்க. அப்படியே குடிச்சிடுவாங்க. அப்படியே அதுக்கு சளி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி புறையேறாமல் கொடுக்க சொன்னாங்க. ஏன்னா அதுக்கு செருமல் இருக்கிறதுனால இப்படி கொடுத்தோம்னா ஈஸியாக நாம் வந்து கொடுத்துடலாம். எல்லாருமே டாக்டர்ஸ்லாம் இப்படி தான் பண்ணி விடுவாங்க. ஓகே, இது கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த அப்படி இழுத்துட்டு இப்படி உள்ளே வச்சுட்டிங்கன்னா சிரிஞ்சால் கூட கொடுக்கலாம். அப்படி நல்லா சாப்பிட்றத பாருங்கள். கீழே ஊற்று கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். சரி, செருமல் இல்லாமல் கொடுக்கணுங்க. 3/4 குடித்தாச்சு. ஒரு மாத்திரை டானிக்கே நல்லா சாப்பிட்டுட்டான். ஆனால் இதை மட்டும் மாத்திரைங்கிறதுனால 7 மாத்திரை கொடுத்துருக்காங்க. ஒரு வாரத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு வாரம் கழித்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. இது இந்த டிசம்பரோட ஆரம்பம்னு சொன்னாங்க. இந்த தலையை அப்படியே ஆட்டுது பாருங்கள், லேசாக ஷேக் ஆகுது. இதே மாதிரி சிவியராக இருந்து முன்னாடி நான் பைரவன்னு வச்சுருந்தேன். அதுக்கும் கூட 1 இயரில் இந்த மாதிரி வந்து தான் அது 1 வருஷம் கம்ப்ளீட் ஆனோடனே அதுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி. ஆனால் ஆரம்பத்தில் ஒரு ஊசி போட்டிருக்கோம். 3 மந்த்ஸில் ஒரு ஊசி, அப்புறம் ஒரு 1 மந்த்து கழித்து ஒரு ஊசி போட சொல்லியிருக்காங்க. அதை நான் கவனிக்கலை. இப்போ அதனால தான் இப்படி வந்ததுங்கிறாங்க. ஆனால் ஊசி போடாமலே ஒன்றுமே இல்லாமல் இந்த ஃபீமேல் டாக்லாம் கிடக்குது, நல்லா இருக்கிறாங்க. இவன் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதனால் அந்த கட்டை அவுக்காமல் இருக்குங்க. மருந்து கொடுக்குறவங்க இந்த மாதிரி தான் கட்டி நல்லா